நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். ஆவடியில் அண்ணாமலை செய்த மாஸ் சம்பவம். 196 தொகுதியாக அண்ணாமலை விற்ற லேகியம். அது அண்ணாமலை அவர்களே சொல்லுவார். யாருக்காக லேகியம் விற்ற என்பதை பற்றி விரிவாக பேசுவார். நீங்கள் அதை கேட்க போகிறீங்க. போலூரில் அண்ணாமலை அவர்கள் ஒரு ஆவேசமான ஒரு ஸ்பீச் கொடுத்தாருங்க. அதுக்கடுத்து ஆவடியில் தாங்க. உண்மையாக சொல்கிறேன், இந்த 196 தொகுதிகளும் அவர் பேசுனதை விட ஆவடியில் பேசுனது உண்மையாக ஒரு சூப்பர் பேச்சுங்க. 10 ஆண்டு கால பாஜகவினுடைய ஒட்டுமொத்தமான சாராம்சமாக அமைந்ததுங்க. அது மோடி அவருடைய ஆளுமையும் வெளிக்கொணர்ந்ததாக இருந்தது. பாஜக ஆட்சியினுடைய மக்கள் பெற்ற நன்மையும் நாட்டு வளர்ச்சியும் நாட்டினுடைய மதிப்பு உயர்ந்ததை பற்றியும் அவ்வளவு அருமையாக பேசியிருப்பாருங்க. ஆவடியில் அண்ணாமலை அவர்கள் பேசின பேச்சு எங்காவது கிடைச்சா தயவு செய்து நீங்கள் கேட்கணுங்க. முதல்ல அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் நான் ஏன் லேகியம் விற்றேன் அப்படின்றத பற்றி ஆணித்தரமாக அழுத்தம் திருத்தமாக சொல்கிறாரு. அதை நீங்கள் முதல்ல கேட்டு வரணும். இதை பார்த்து ஒரு பங்காளி கட்சி என்னை பார்த்து சொல்றாங்க. ஒரு பங்காளி கட்சி சொல்றாரு, இந்த அண்ணாமலை லேகியம் விற்கிற மாதிரி வித்துக்கிட்டு இருக்காருப்பான். நீங்களா டிவியில பார்த்துருப்பீங்க. அண்ணா நான் லேகியம் தான் விற்கிறேன். நம்ம லேகியத்தை வாங்கி குடிச்சா குடும்பாட்சி இருக்காது, லஞ்சலாவண்யம் இருக்காது, அடாவடித்தனம் இருக்காது, நம்முடைய லேகியத்துல ஊழல் செய்யணும் இருக்காது, தரையில தவழ மாட்டீங்க, நின்று கொண்டு நேர்மையாக ஆட்சி செய்வீர்கள் நம்முடைய லேகியத்தை வாங்கி கொடுத்தா. ஆம், நான் லேகியம் தான் விற்கின்றேன். பங்காளி கட்சிகளை ஒழிக்க வேண்டும் என்கின்ற லேகியத்தை வித்துக் கொண்டிருக்கின்றேன். தமிழக மக்கள்ல 195 தொகுதிகளாக அந்த லேகியத்தை வித்துக் கொண்டிருக்கின்றேன். ஐயா நேரம் வந்துருச்சுங்க அதை பத்தி பேசுறதுக்கு. இனி நாம் இதுக்கு மேல பேசாம இருந்தா தப்பாயிரும். அதற்கான நேரமும் காலமும் வந்துவிட்டது. தமிழக மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள். பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாதை சிங்க பாதையாக இருக்குமா, தனி பாதையாக இருக்குமா? இத்தனை ஆண்டு காலமாக தமிழகத்தில் திராவிடத்திற்கு மாற்றாக ஒரு கட்சி வேண்டும் என்று நினைத்தோம். அதை பாரதிய ஜனதா கட்சி பூர்த்தி செய்யுமா என்கின்ற ஒரு ஏக்கத்திற்கும் ஆவலுக்கும் 2024 பாராளுமன்ற தேர்தல் நிச்சயமாக பதில் சொல்லுங்க ஐயா. இன்னைக்கு ஒரு சர்வே பாருங்க ஐயா, எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. என்னங்க டைம்ஸ் நவுல பாரதிய ஜனதா கட்சிக்கு 20% வாக்கு கொடுக்கிறாங்க. இந்தியா டுடேல 16% கொடுக்கிறாங்க. பங்காளி கட்சிகள்ல 3வது இடத்துல இருக்கு. ஐயா நாங்கள் மக்களோடு மக்களாக உங்கூட்டியே இருக்கிறோம் ஐயா. கன்னியாகுமரியிலிருந்து உங்களை பார்த்து கொண்டே வர்றோம். 6-7 மாசமாக உங்கூட்டு இருக்கும். தெருவிலேயே குடியிருக்கின்றோம். உங்களை பார்த்து கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம். நான் எல்லா இடத்திலும் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். 2024 தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி 30% வாக்குப்பதிவை வாக்கு வங்கியை தாண்டி இங்கிருந்து பாராளுமன்ற உறுப்பினர்களை நிச்சயமாக பெரிய அளவில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு அனுப்பும் என்று தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அதை நீங்கள் என்று ஊர்ஜிதம் செய்து கொண்டிருக்கிறேன். இப்போ எனக்கு ஒரு வருத்தங்க. எடப்பாடி பழனிசாமி திடீர்னு என்ன ஆட்டியப்பா இதை விட்டுட்ட அப்படின்னு கேட்குற மாதிரி ஒரு ஃபீலிங்க. என்னன்னா, பாஜக 10 ஆண்டு காலமாக ஆட்சியில் இருக்குதுங்க. கிட்டத்தட்ட 2019 வரைக்கும் பாஜக பார்லிமெண்ட்டில் எந்த திட்டம் கொண்டு வந்தாலும் சரி, எந்த சட்டம் கொண்டு வந்தாலும் சரி, அது மக்களவையில் பாஸ் ஆகிடுங்க. ஆனால் மாநிலங்களவையில் பாஜகவுக்கு உறுப்பினர் குறைவுங்க. அங்கே சட்டம் பாஸ் பண்ணணும்னா அதிமுக ஓட்டு போட்டு ஆகணுங்க. அதனால் 2021 வரைக்கும் மாநிலங்களவையில் பாஜக பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கும் அவங்க கொண்டு வந்திருக்கின்ற சட்டங்கள் நிறைவேறுவதற்கும் அதிமுகவை நம்பி தான் இருந்தாங்க. அதனால் அதிமுக தமிழக மக்கள் எதெல்லாம் எதிர்ப்பார்களோ, இல்லை தமிழக மக்கள் மத்தியில் திமுக எதெல்லாம் தவறுன்னு என்று கற்பித்திருக்கிறதோ, அதெல்லாம் தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று தவறான பிரச்சாரம் பண்ணிச்சோ, அதையெல்லாம் துணிந்து நாடாளுமன்றத்தில் மாநிலங்களவையில் அதிமுக ஆதரித்து ஓட்டு போடுதுங்க. அதனால் அதிமுகவுக்குள்ளே கூட பெரிய பிரச்சனைங்க. பல பேர் என்னையா நான் ஒன்று சொன்னால் நீ மாநிலங்களவையில் வேற ஒன்று பேசுகிற அப்படின்னு சொல்லிவிட்டு அன்வர் ராஜா போன்றவங்கெல்லாம் அதிமுக விட்டு துரத்துவதற்கு காரணமாகவும் இருந்ததுங்க. அதனால் இந்த 10 ஆண்டு காலத்தில் பாஜக இயற்றின பெரும்பான்மையான சட்டத்துக்கு அதிமுக துணை இருந்தது. அதிமுக ஆதரவான தான் அது அரங்கேறிச்சு என்பதனால் கொஞ்சம் நன்றி விசுவாசம் வச்சு எடப்பாடி பழனிசாமி விமர்சிக்க வேண்டும் என்பது என்னுடைய எண்ணங்க. அண்ணாமலை அவர்களே பார்த்தீங்கன்னா, இந்த லேகியத்தை வாங்கி குடிச்சிங்கன்னா நீங்கள் தவழாமல் அப்படியே கம்பீரமாக எழுந்து நின்று ஆட்சி நடத்தலாம் என்று சொல்கிறாருங்க. அதுவும் கொஞ்சம் கூட எனக்கு ஏற்புடையது கிடையாதுங்க. ஏன்னா ஒரு ஆளுமை என்பது இந்த மாதிரி ஒரே ஒரு நிகழ்ச்சி வச்சு மட்டும் முடிவு பண்ணுறது கூடாதுங்க. ஏன்னா அண்ணாமலை அவர்கள் ஆடு மேய்ச்சாரு, ஆடுன்னு சொல்லுவாங்க. அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க. ஆடு மேய்ப்பது ஒரு கௌரவமான தொழிலுப்பா. அதை எவனா விமர்சனம் பண்ணிட்டு போட்டோம். அவனுடைய எண்ணமெல்லாம் என்னான்னு கேட்டிங்கன்னா, ஆடு மேய்ச்சவங்களாம் அதிகாரத்துக்கு வரலாமா,
ஆடு மேய்ச்சவங்களாம் என்ன கேள்வி கேட்கலாமா அப்படின்ற தோரணையில் அவன் பேசுகிறான். ஆனால் ஆடு மேய்ப்பது என்ன கேவலமான விஷயமா? அதனால் அண்ணாமலை ஆடு மேய்ச்சாங்கன்னு சொல்லிட்டு போட்டுமே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. சொல்லக்கூடாதுங்க. ஏன்னா நதி மூலம் ரிஷி மூலம் அது ஆராயக்கூடாது. நதி கூவத்தில் கூட தொடங்குங்க. அது பயணிக்கின்ற போது பல்லுயிர் பெருக்கும். அந்த நதிக்கரை ஓரம் ஏகப்பட்டது இருக்குங்க. கடைசியில் கடலில் கலக்கும்போது அது நன்னீராக இருக்கும். எல்லோரும் பயன்படுத்தக்கூடிய ஒரு நீராக இருக்குங்க. தொடக்கம் அந்த ஒரு புள்ளியை வச்சு நீங்கள் விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒட்டுமொத்த நதியினுடைய ஓட்டமும் அது செய்திருக்கின்ற தியாகத்தை பற்றியும் அவமதிப்பதாக அர்த்தங்க. அதேமாதிரி ரிஷியை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப காலகட்டத்தில் தப்பே பண்ணியிருக்கலாங்க. அந்த தப்பு என்னன்னு உணர்ந்து அதை திருத்தி கொண்டு அடுத்தவனுக்கு அந்த தப்பு பண்ணக்கூடாது என்று வளர்ந்து வந்து தானும் செய்யாமல் அடுத்தவனையும் செய்ய விடாமல் தடுக்கிறான் பாருங்க, அவன் தான் ரிஷி. ஸோ தவறான வழி போகிறவங்களை தன் அனுபவத்தின் மூலமாக திருத்துறான் இல்லையா? அதனால் ஆரம்ப காலகட்டத்தில் அந்த ரிஷி எப்படி ஒன்றாலும் இருந்திருப்பாங்க. அதற்காக அந்த ரிஷி மூலத்தையும் நதி மூலத்தையும் ஆராய்ந்து அவனை அசிங்கப்படுத்துவது சரியானதாக இருக்குமா? அரசியல் களத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பின்புலம் இருக்குங்க. மக்களுக்கு தெரியவில்லை என்றாலும் கூட அந்த அரசியல் களத்தில் பயணிக்கிறவங்களுடைய உள் மனசு அவையெல்லாம் சொல்லி சொல்லி காட்டுங்க. எடப்பாடியாருடைய அடையாளம் அந்த காலில் விழுந்தது ஒன்று தானா? வேற எதுவுமே கிடையாதா? சரிங்க, அண்ணாமலை அவர்களே சொன்னதுனால நம்மளால் விமர்சிக்க முடியலைங்க. லேகியம் என்பது வாங்கி குடிங்க, வாரிசு அரசியல் விட்டு போகும். வாங்கி குடிங்க, அடாவடித்தனம் அத்து போகும். வாங்கி குடிங்க, ஊழல் அத்து போகும். இதற்காகவே நான் 196 தொகுதிகளில் லேகியம் வித்துட்டு வரேன். அதோட நம்முடைய வாக்கு வங்கி பார்த்தீங்களா எவ்வளோ உயர்ந்திருக்கிறது அப்படின்ற விஷயங்களை அண்ணாமலை அவர்கள் சொல்கிறாருங்க. நல்ல விஷயங்கள் தான். ஆனால் தமிழக மக்கள் அண்ணாமலை விற்ற லேகியத்தை வாங்கி குடிச்சிருக்காங்களா இல்லையா என்பதை பற்றி நாடாளுமன்ற தேர்தல் முடிவுக்கு பிறகு நம்ம பார்த்துக்கலாங்க. ஆனால் எனக்கு இது பிரச்சனை இல்லைங்க. ஆனால் ஆவடியில் அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் போலூரில் ஒரு மாசான ஸ்பீச் பேசினார் சொன்னோம் இல்லையா? அங்கே போலீஸ்காரன் கை வைத்ததை பற்றி எப்படி அழகாக பேசினார். காவல்துறையினருக்கு என்ன செய்ய வேண்டும்னு பேசினார். அதே மாதிரி நாட்டு மக்கள் ஏன் பாரதிய ஜனதா கட்சி ஆதரிக்க வேண்டும் என்பதை பற்றி ஆவடியில் சொன்னாருங்க. தமிழ்நாட்டினுடைய பங்களிப்பு இந்தியா முழுவதும் எப்படி போய் சேர்ந்துருக்குது அப்படின்றத பற்றி பெருமையாக சொன்னாருங்க. அதற்கு ஆவடி டேங்க் ஃபேக்டரி பற்றி பேசினார். ஆவடி ரயில் பெட்டி தொழிற்சாலை பற்றி பேசினாருங்க. அதை விட நம்முடைய வேளாண் விஞ்ஞானி MS சுவாமிநாதன் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது கொடுத்ததை பற்றி பேசினாருங்க. அரசியல் ஆளுமைகளுக்கே போயிட்டு இருந்த பாரத ரத்னா விருது முதல்ல வேளாண் விஞ்ஞானி, ரெண்டாவது தமிழகத்தில் குறிப்பாக ஒரு தமிழனுக்கு தந்த விருதை பற்றி பேசினார். இதெல்லாம் மோடி அவர்களால் தான் சாத்தியமாகும் அப்படின்னு பேசினாருங்க. உண்மையாக தான் பொதுத்துறை நிறுவனங்கள் ஒட்டுமொத்தமாக மோடி அரசாங்கத்தினால் மூடப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு வருகின்ற போது ஆவடியில் அண்ணாமலை அவர்கள் டேங்க் ஃபேக்டரி பற்றியும் ரயில் பெட்டி தொழிற்சாலையினுடைய விரிவாக்கம் பற்றியும் வந்தே பாரத் ரயிலில் இருந்து புல்லட் ரயில் வரைக்கும் என்ன பண்ண போகிறோம் என்பதை பற்றியும் அவ்வளோ அழகாக பேசினாருங்க. அதனை தாண்டி பாகிஸ்தான்காரன் எல்லை மீறி தாக்கிட்டாவோ, சீனாக்காரன் எல்லையில் ஊடுருவி வந்து நம்மளை தாக்கிட்டாவோ, அன்றைய கால காங்கிரஸ் ஆட்சிக்காரங்க என்ன பண்ணுவாங்க? அமெரிக்கா வரைக்கும் ஓடி இல்லை ரஷ்யா வரைக்கும் ஓடி மிஸ் என்னை அடிச்சுட்டா மிஸ் அப்படின்னு பசங்க டீச்சர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி அமெரிக்கா கிட்டேயும் ரஷ்யா கிட்டேயும் போய் சீனாக்காரனை பற்றியும் பாகிஸ்தான்காரனை பற்றியும் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம நாட்டுக்கு உள்ளே வந்து அவன் தாக்கிட்டு போகிறான்னா இவ்வளோ பெரிய நாட்டை அவன் குறைத்து மதிப்பிடுறான். அவனுக்கு நம்முடைய வலிமையை காட்ட வேண்டும் என்பதெல்லாம் விட்டுவிட்டு நீ என்னை அடிச்சினா நான் அமெரிக்காக்காரனை கூப்பிடுவேன், நீ என்னை அடிச்சினா ரஷ்யாக்காரனை கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ரஷ்யாவையும் அமெரிக்காவையும் காட்டி பயமுறுத்தி கொண்டு இருந்த காலகட்டம் போய் டேய் தொட்டா நீ கெட்டடா அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான்காரனுடைய நாட்டு எல்லைக்குள்ளேயே போய் ஓங்கி அடித்ததும் வடக்கு தெற்குன்னு பேசுறாங்க இல்லைங்க திராவிட முன்னேற்ற கழகம். வடக்கு வேறு, தெற்கு வேறு, நாங்கள் வேறு, ராஜஸ்தான் வேறுன்னு பேசுறாங்க. அன்னைக்கு தாக்குதல் நடத்திய பொழுது இந்தியாவிலிருந்து விமானப்படையிலிருந்து MiG-21 பைசன் அந்த விமானத்தினுடைய ஓட்டுநராக இருந்த பைலட் பிடிபட்டவர் யாருங்க ஐயா? தமிழ்நாடு சென்னையை சார்ந்தவர் ஒரே ஒரு மனிதன் அபிநந்தன் அவர்களை பிடித்து பாகிஸ்தான்காரர் வச்சிருக்கும் பொழுது இப்ப எல்லாம் பேப்பர்ல படிக்கிறேங்க ஐயா. மோடி ஐயா 2 நாடுகளுக்கு தூது விட்டார். சவுதி அரேபியாவுக்கும் அரபு எமிரேட்ஸ்க்கும் தூது விட்டார். 24 மணி நேரத்தில் அபிநந்தன் ஒரு கீறல் இல்லாமல் வரவில்லை என்றால் எந்த நிலைமைக்கும் இந்தியா செல்லும் என்று சொன்னார். ஐயா ஒரு மனிதனுக்காக, ஒரு தமிழனுக்காக, ஒரு இந்தியனுக்காக, நாட்டுக்காக போராடிய ஒருவனுக்காக பிரதமர் சொன்னார்
24 மணி நேரத்தில் கீறல் இல்லாமல் அந்த மனிதன் இந்திய எல்லைக்குள் வரவில்லை என்றால் எந்த எல்லைக்கும் இந்த மோடி செல்வான். அதன் பிறகு சவுதி அரேபியா, UAE 2 நாடுகள் பாகிஸ்தான் சொன்னாங்க. நியூக்ளியர் பாம் போட்டுருவார் மாதிரி தெரியுது ஒற்றியால். ஒரு ஆளுக்கு மோடி அவர்கள் துணிந்து நிற்பார். கேப்டன் அபிநந்தன் அவர்கள் கம்பீரமாக வாகா பார்டர்ல வரலீங்களாங்க ஐயா. அப்ப இந்த வடக்கு தெற்கு எங்கீங்க ஐயா போச்சு? சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணதையும் அண்ணாமலை அவர்கள் அழகா நினைவுறுத்தினாருங்க. இப்பவே தெரிஞ்சிருக்கலாம், நம்ம பாகிஸ்தானுக்குள்ள போய் தாக்குதல் தொடுத்த பிறகு பாகிஸ்தானுக்காரன் ஒண்ணுமே பண்ணல. அவ்வளவுதானா அப்படின்னு கேட்டா, வெறுமனே ராணுவ பலம் மட்டும் கிடையாது, ராஜாங்க ரீதியான வெளியுறவு கொள்கை மட்டும் கிடையாது. நம்ம விண்ணுலகத்தை அளந்த கதையை பற்றி அழகா சொன்னாருங்க அண்ணாமலை. ஆமாங்க, சந்திராயனை விட்டோம். நமக்கு முன்பாக ரஷ்யா முந்திக் கொள்ளலாம் என்பதற்காக பல ஆயிரம் டாலர்கள் செலவு செய்து ராக்கெட்டை ஜொயின்னு விட்டாங்க. ஆனால் அது போச்சா? போல. ஆனால் எல்லோரும் வழக்கமாக எங்கே ராக்கெட்டை இறங்குவாங்களோ அங்கே இறக்கி எங்களுடைய விண்வெளி திறனை காட்டுறோம் பாருங்க அப்படின்னு நிரூபித்தாங்க. ஆனால் இந்தியா மட்டும்தான் இதுவரைக்கும் யாரும் போகாத இருள் சூழ்ந்த நிலவினுடைய மறுபகுதியில் நாம் போய் இறங்கி அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக அங்கே என்ன பண்ணணுமோ அதை செஞ்சு லேண்டரையும் இறக்கி நிலவை படம் பிடிச்சி லேண்டரை ஆய்வு செய்து அது நிலவனுடைய குளிர்காலம் வருகின்ற போது அது உறங்கி மீண்டும் விழித்தெழுவதற்கான முயற்சி நாம் பண்ணங்க. இப்படி வாஜ்பாய் காலத்திலேயே அணுகுண்ட அமெரிக்காவுக்கு தெரியாமல் வெடிச்ச நாம நிலவனுடைய மறுபக்கத்தில் சந்திராயனை இறக்கணுங்க. ஒரு தோல்விக்கு பிறகு நாம் முடங்கில்லைங்க, அடுத்தடுத்த வெற்றியை பெற்றங்க. இதுதாங்க மோடி அரசாங்கத்துடைய சாதனை அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் இந்த 2 விஷயத்தை கடந்த காலம் எங்கேயும் பேசல, அழகாக எடுத்து காட்டினாருங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் நேத்தே டைம்ஸ் ஆஃப் இந்தியாவா இல்லை இந்தியா டுடேனுடைய கருத்து கணிப்பை பற்றி பேசும். அப்போ மோடி என்றால் உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும் என்று மக்களிடையே கேட்கின்ற பொழுது அந்த மக்கள் சொன்னாங்களே, உங்கள் ஞாபகம் இல்லைங்களா, இந்த நாட்டினுடைய மதிப்பு மரியாதையை உயர்த்தியிருக்கின்றார் மோடி, அதற்காக நான் 19% பேர் ஆதரவு தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொன்னார்கள். அதே மாதிரி G20 இப்போ மக்களை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்குள்ளே என்ன அரசியல் இருக்குது, இந்தியாவுக்குள்ளே மோடி எப்படி செயல்படுகின்றார், அதையெல்லாம் தாண்டி என் நாட்டை வெளிநாட்டுக்காரன் எப்படி மதிக்கிறான், இந்தியாவை வெளிநாட்டுக்காரன் கொண்டாடுகின்ற அளவுக்கு நீ என்ன பண்ணியிருக்க. அதனால் G20 மாநாடை மோடி அவர்கள் நடத்தி முடித்தது தொடர்பாக 12% பேர் இதுக்காகவே மோடியை கொண்டாடலாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுறான். அதாவது கருத்து கணிப்புகளை பொறுத்த வரைக்கும் சாமானியர்கள் இந்த விஷயங்கள் சொல்லியிருப்பாங்களா அப்படின்னு சொல்லும்போது படித்தவங்ககிட்டயே போய் இந்த விஷயங்கள் இன்றைக்கி ஏறி இருக்குது. கடந்த கால ஆட்சியாளர்கள் ஏதாவது இந்த மாதிரி சாதனை செய்ததாக நினைவு இருக்குதா? ஸோ அதை விட வேறொரு விஷயங்கள் அண்ணாமலை அவர்கள் சொன்னாருங்க, அதுவும் மாசான விஷயங்கள் தான். கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு 11 லட்சம் கோடி அளவுக்கு அந்நிய நாட்டிலிருந்து இராணுவ தளவாடங்கள் வாங்குவது. வேணாம், நம்ம 10,000க்கும் மேற்பட்ட இராணுவ தளவாடங்களை இனிமேல் நாமளே உற்பத்தி பண்ணிக்கலாம். எந்த நாட்டையும் நம்ம சார்ந்திருக்க வேண்டியது கிடையாது. வெறுமனே கொரோனாவுக்கு மருந்து கண்டுபிடித்து மட்டும் மோடி கிடையாது, வெறுமனே வறுமை ஒழிப்பு மட்டும் மோடி கிடையாது, வெறுமனே காங்கிரஸை இந்திய பூமியிலிருந்து அப்புறப்படுத்துவதற்காக அரசியல் மட்டும் பண்ணலை. மோடி ராமர் கோயில் கட்டிட்டார் என்பதற்காக பெருமைப்பட்டு கொள்ளலை. கருத்து கணிப்பில் ராமர் கோயில் கட்டுறது பெரிய விஷயம்தான். ஏன்னா பல்வேறுபட்ட மதங்கள், சாதி, மொழிகள், இனங்கள் இருக்கின்ற ஒரு இடத்துல ஒருமித்த கருத்தை உருவாக்கி அதுவும் சட்டத்தின் மூலமாக எந்தவித சட்டமும் ஏற்றாம அனைவருடைய ஒத்துழைப்பினாலும் ராமர் கோயில் கட்டுறது பெரிய விஷயமா தான் பார்க்குறாங்க. 42% பேர் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. ஆனாலும் இராணுவ தளவாடங்கள் என்பது நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்நிய நாட்டுக்காரன் தயாரித்து கொடுக்கின்ற ஆயுதங்களை தான் பயன்படுத்தி கொண்டிருந்தோம். அந்நிய நாட்டுக்காரன் ஆயுதம் பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு நான் தயாரிச்சிருப்பான். அவனை பொறுத்த வரைக்கும் அவன் நாட்டுக்கு உகந்தது அவன் எதிரியை முறியடிப்பதற்காக தானே தயாரிச்சிருப்பான். அப்படி இருக்கும்போது அந்த இராணுவ தளவாடங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம கால சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம எல்லையில் பயன்படுத்திக்கிற மாதிரி நாமளே தயாரிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இராணுவ விமானம், இராணுவ ஹெலிகாப்டர், ட்ரோன்லேருந்து அதே மாதிரி பீரங்கிலிருந்து எல்லாமே நம்மளே ஒரு 10,000 இராணுவ தளவாடங்களை நாமளே தயாரிச்சிக்கலாங்க. நாமளே தயாரிச்சிக்கலாம் மட்டும் கிடையாது, நாம் ஏற்றுமதி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 10,000 கோடியாக இருந்த இராணுவ தளவாட விற்பனைங்க லட்சம் கோடிக்கு மேலே உயர்ந்ததை அண்ணாமலை அவர்கள் சுட்டி காட்டினாருங்க. இந்த மாதிரி மோடியுடைய சாதனைகள் ஒரு வட்டத்துக்குள் இல்லாமல் உலகம் முழுவதும் விரிந்து இருக்கிறது என்பதை பற்றி ஆவடியில் அற்புதமாக பேசினார்.
அதெல்லாம் பாஜகக்காரங்க வந்து எடுத்துக்கொண்டு செல்லாமல் ஏதோ அதிமுகவை எதிர்த்துட்டா போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு ட்விட்டரில் உட்காந்துன்னு கதறிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மனுஷனை அதிமுகவுக்கு எதிராக முன்னிறுத்த வேண்டாம், அகில உலகத்துக்கும் முன்னிறுத்துங்க. அவ்வளோ பெரிய ஆளுமையை அதிமுகவுக்கு எதிராக பயன்படுத்தாதீங்க. உங்களுக்கு அரசியல் தெரியலனா கூட பரவாயில்ல, அண்ணாமலை கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குங்க. இதை தான் நான் சொல்ல வந்தேங்க. உண்மையாகவே ஆவடியில் அண்ணாமலை அவர்கள் பேசின பேச்சு எங்கேயாவது கிடைச்சா முழுமையாக கேட்டு பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்குங்க. சரி, இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்த நண்பர்களுக்கு நன்றிங்க. தமிழகத்தில் மாற்றம் வரட்டுங்க, யார் வந்தாலும் மக்களுக்கு நல்லது செய்யட்டுங்க, அவ்வளோதாங்க நம்முடைய எண்ணம். லேகிய வித்த அண்ணாமலைக்கு இந்த லோகம் வசப்படுதான்றது பொறுத்து வந்து பார்க்கலாங்க. நன்றி.